என் பேரு. எங்க தலைவர் வந்து எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறாரு. நினைச்சாக்கா இந்த பஸ்ல போலாம், நினைச்சாக்கா அந்த பஸ்ல போலாம், எவ்வளவு உதவி செய்கிறாரு. அதை மறக்கவே முடியாது. இதுக்குன்னே நான் ஜபம் பண்றேன் டெய்லியும். எங்க அண்ணன் தான் வருவாரு, ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஜபத்துல அப்படி இருக்கிறேன் பாருங்க. இந்த வாட்டி ஜெயிக்கவே இல்லை, எங்க பேரை மாத்திக்கிறாங்க. இந்த ஊரே அவருக்கெல்லாம் நன்மை செய்யறவங்களுக்கு ஓட்டு நினைச்சிட்டு ஓட்ட பண்ணணும். எங்க அண்ணா எவ்வளோ செய்தாரு. 1000 கொடுக்குறாரு எல்லாருக்குமே. அந்த உதவி நடிச்சுட்டு அவருக்காக ஒரு ஓட்ட போடணும் தெரியுமா? மறக்கவே ஆனா வந்து பண்ற எல்லாமே எங்க வந்து தாமரை எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாம் நன்மையே செய்யறாரு. தலைவர் எங்களுக்கு எல்லா தலைவர் மட்டும் எல்லாம் செய்யறாரு. எவ்வளவு உதவி செய்யறாரு தெரியுமா? அவரை போல இந்த உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. தம்பி வந்து யாராருக்கு என்ன உதவி செய்யணும் ஓடுறாரு. நம்ம சாமி தூக்கமே இல்லை தலைவருக்கு. அவர் எப்பதான் தூங்குறாரோ எப்பதான் ஏச்சுக்கிறாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தூக்கமே கிடையாது அவர் தெரியாது. ரொம்ப நானே நினைப்போம் இவர் எப்ப தூங்குறாரு, எப்ப எழுந்துக்கிறாரு, எப்ப யாருக்கு ஓடுறாரு, அப்படி செய்யறாரு. எங்க தலைவர் மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. இப்போ வரப்ப நான் டெய்லி ஜபத்துல வைக்கிறேன். அவர் தான் வரணும். ஏசப்பா நீ வர வைக்கிறேன், நீ வர வைக்கிறேன். டெய்லி ஜபம் பண்ணுறேன். வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் ஏற்பாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2வது மாதமாக மூத்த வயதுடைய குடிமக்கள் 200 பேருக்கு அரிசி, மளிகை சாமான்கள் மற்றும் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 19வது வட்டம் மாத்தூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக அயலக அணி தலைவர் வடசென்னை எம்பி கலாநிதி வீரசுவாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பகுதி கழக மகளிர்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் டேபிள் சேர் போட்டு வாழை இலையில் சுட சுட இட்லி மற்றும் கறிக்குழம்பு பரிமாறப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள், மூத்த குடிமக்கள் சுட சுட இரவு உணவு சாப்பிட்டது அங்கே இருப்பவரை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த நிகழ்ச்சியில் மிசா மதிவாணன் வட்ட செயலாளர்கள் தாமரை செல்வன், குப்பன், கருணாகரன், அங்குசுவாமி, இளைஞரணி அமைப்பாளர் மதன்குமார், கேபிள் கணேசன், பாபு, சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நம்முடைய அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு தலைமுறையாது என்ற வகையில் 234 தொகுதிகளுக்கும் சிறப்பு பேச்சாளர்கள், நட்சத்திர அந்தஸ்தை கொண்டவர்களை அறிவித்திருக்கிறார். 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. அந்த வகையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள், நான் பட்டியலில் பார்த்தேன், 7 தொகுதிகளில் அண்ணன் அவர்கள் பேசுகிறார். அந்த 7 தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை இந்த தொகுதியிலேயே அவர் இன்று தலைவர் அறிவித்தவுடனே நம்முடைய மாதவரம் தொகுதியிலேயே ஆரம்பிக்கிறார். நட்சத்திர அந்தஸ்து கொண்ட அவருடைய பணி ஓங்க வேண்டும். வடசென்னையில் வடசென்னை வளர்ச்சி சென்னையாக இன்று பல்வேறு கோணங்களில் வளர்ந்து வருகிறது. அதற்கு தலைவருடைய தொகுதியும் சேர்த்து மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அவரை பேசுமாறு அவருக்கு வழிவிட்டு, நம்முடைய மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திலே கிருஷ்ணகிரிக்கு போனார் அண்ணன். அந்த வகையில் சிறந்த பேச்சாளர், தலைவர் சொன்னவுடனே நம்முடைய மாதவரம் தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இந்த ஆட்சியை பற்றி பேசினப்போ சொன்னாங்க, அதாவது நாங்கள் இந்த இடத்துல ஓட்டு கேட்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இது மட்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அதாவது நம்ம 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கொரோனாவால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள்
எல்லா குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கஜானால காசு இல்லை, 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றாற்போல் ஆட்சிக்கு வந்தவுடன் 2 தவணைகளாக 2000 ரூபாய் அப்படின்றத உடனே கொடுத்தாங்க. அப்போ மட்டும் எங்கிருந்து கஜானால இருந்து காசு வந்தது தெரியாது. அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கு பிறகு 4000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தால் எல்லாருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1,30,00,000 இல்லங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அரசாங்கத்திற்கு செலவு அப்படின்றது ஒரு 14,000 கோடி ரூபாய். ஸோ 4000 கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் இந்த மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்திய நமது கழக தலைவர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் வறுமை அப்படின்றது இல்லாத அளவுக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த விதத்தில் அது மட்டும் இல்லாமல் அதாவது படிக்கணும் அப்படின்றவங்க எல்லாரும் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்று தமிழ்நாடு அதிகப்படியாக படிப்புகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அடுத்தடுத்த திட்டங்கள். கலைஞர் 8வது வரைக்கும் படித்திருந்தால் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை அப்படின்றத ஆரம்பிச்சார். அவங்க கேட்டாங்க, ஏங்க 8வது வரைக்கும் படிக்கணும்னு சொல்றீங்க, எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த திருமண உதவி தொகைக்காவது அந்த குழந்தைய 8வது வரைக்கும் படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கல்லூரிக்கு போய் படிக்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் நான் மாசத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இன்று பெரும் உதவியாக இருக்கும் ஒரு திட்டம் அப்படின்றது தான் இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம் அப்படின்றது. இதை போன்ற திட்டங்கள் பல இன்னும் வர வேண்டி இருக்கு. இதை சிறப்பாக அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் முதல்வராக நமது கழக தலைவர் அவர்கள் கண்டிப்பாக வருவார். உங்கள் பெரும் ஆதரவுடன் 200 தொகுதியில் அவர் நம்முடைய புகழ்நாராயணன் சொன்ன மாதிரி 234 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம். எல்லாரும் வீட்டில் நல்லா சாப்பிட்டு போய் உங்கள் டிவிசிகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.